أشهد أن لا إله إلا الله. இப்போ ஒரு மனிதனுடைய செல்வம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, வசதி வாய்ப்பு அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. சரி, அல்லது ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்துக் கொண்டே போகிறது. ஒரு மனிதன் பலத்திலே ஒரு பெரிய ஒரு நிலையை அடைந்து கொண்டே போகிறான். இப்படி உலக வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே செல்கிறார்கள். ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் அவர்களை சீர்திருத்தி கட்டுப்படுத்தி அவர்களை தர்பியத்து செய்து அவர்களை வழிநடத்தக்கூடிய கொள்கை அவர்களிடத்திலே இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? எந்த செல்வத்தை கொண்டு எந்த வாழ்வாதாரத்தை கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று மனிதன் எண்ணினானோ அந்த செல்வமும் அந்த வாழ்வாதாரமும் அந்த விசாலமான துன்யாவுமே அவனுடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். இப்போ வளர்ந்த பல நாடுகளை நாம் பார்க்கிறோம். பல செல்வ வசதி படைத்தவர்கள் பல நேரங்களிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். படித்த பெரிய பெரிய பட்டம் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பல வளர்ந்த நாடுகள் தங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த செல்வங்களை அழிவதிலே அவர்கள் செலவு செய்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் உண்மையான அவர்களை சரி செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய கொள்கை அவர்களிடத்தில் இல்லை. அந்த சரியான கொள்கை இருக்குமே ஆனால் அவர்களது அறிவை கொண்டும் அவர்களது செல்வத்தை கொண்டும் திறமையை கொண்டும் தானும் பயன்பெற்று பிறருக்கும் நன்மை எப்படி செய்வது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப உதாரணத்திற்கு பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு பெரிய செல்வமும் ஆட்சியும் படைத்த நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட விசாலமான ஒரு செல்வத்தையும் ஆட்சியும் கொடுத்திருந்தான். அப்படி கொடுத்திருக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்தான். வேதத்தை கொடுத்து அவர்கள் எப்படி அந்த செல்வத்தை செலவு செய்ய வேண்டும், ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கொடுத்த போது அந்த இருவரும் அல்லாஹ் கொடுத்த இந்த துன்யாவை எப்படி மக்களுக்கு பிரயோஜனமான வழியிலே மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வழியிலே அவர்கள் செலவழித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப உதாரணத்திற்கு சூரா அல் முஃமினூனுடைய 51வது வசனத்திலும் அதுபோன்று சூரா சபாவுடைய 10 to 13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். சூரா சபாவுடைய 10 to 13 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு நபிமார்களுடைய வரலாறுகளை கூறி அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் அவர்களுடைய அந்த செல்வ காலம் எப்படி இருந்தது என்பதை குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இடத்துல நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக மனிதர்களுடைய சிந்தனையிலே என்ன அமைகிறது? நம்ம ஒரு நல்ல படிப்பு படித்து விட்டால் நமக்கு ஒரு தரமான வாழ்க்கை கிடைக்கும், நல்ல செல்வம் அமைந்து விட்டால் தரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கையிலே ஒரு பீஸ்ஃபுல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை அடையலாம் என்று நினைக்கிறார்களே. இந்த ஒரு மனநிலை சரியான மனநிலை அல்ல. அதாவது காரணங்களில் ஒரு சில அமைதிக்கு வேண்டுமானால் செல்வம் காரணமாக இருக்கலாம், ஒரு சில அமைதிக்கு வேண்டுமானால் செல்வம் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமைதிக்கு செல்வம் காரணமாக முடியாது. அப்படி இருந்தா அதை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஏன்னா அல்லாஹ் நீதமானவன், அல்லாஹ் நேர்மையானவன். ஒட்டு வாழ்க்கைக்கு நிம்மதி தரக்கூடிய ஒன்றை ஒரு சிலருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டு பெரும்பாலானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பானா? நிச்சயமாக இருக்க மாட்டான். ஆனா இந்த தீன் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானது, எல்லோரும் எடுத்துக்கொள்வதற்கு ஈஸியானது, இலகுவானது. காரணம் என்ன? எல்லோருடைய எல்லா விதமான நிம்மதியும் இந்த தீனிலே இருக்கிறது, இந்த ஈமானிலே இருக்கிறது, இஸ்லாமிலே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மையான பாதுகாப்பை இந்த ஈமான் அகீதா சரியாகுவதிலே வைத்திருக்கிறான். இந்த அகீதா சரியாகாமல் இருக்குமேயானால் பிரச்சனை உருவெடுக்கும். அந்த பிரச்சனை ஒன்றல்ல இரண்டல்ல, கடைசி வரை நீண்டு கொண்டே போகும், செயினாக நீண்டு கொண்டே போகும், முடிக்கவே முடியாது.
ஒரு எப்படின்னு சொன்னா உடம்பெல்லாம் சுகர் ஏறின ஒருத்தர், அவருக்கு ஒரு பக்கம் கெடுது, இந்த பக்கம் ஆபரேஷன் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு பக்கம் கெடுது, இப்படி முத்தி கேன்சர் மாதிரி சொல்லலாம், அதை விட மோசமானது. அப்ப அகீதா கெடுவது அவ்வளவு பயங்கரமானது. சரி, இப்ப நம்ம இந்த அகீதாவுடைய அந்த விபரீதத்தை நம்ம புரிந்து கொண்டோம். இது ரொம்ப மோசமானது. அகீதா நம்முடைய ஈமான் சரியில்லாம நமது செல்வ நிலை உயர்வதை கொண்டு, நமது படிப்பு உயர்வதை கொண்டு, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதை கொண்டு நாம் திருப்தியாக இருந்து விடக்கூடாது. அகீதாவை, கொள்கையை கண்டிப்பாக நாம் சரி செய்தாக வேண்டும். இப்ப நாம் தனி மனிதராக இருக்கிறோம், சமுதாயமாக மாறுவோம், அடுத்து ஒரு நாடாக மாறுவோம். அப்போ ஒட்டுமொத்தமாக தனி மனிதனிலிருந்து சமுதாயம் வரை, நாடு வரை கொள்கையின் அடிப்படையிலே சீர்பெற்றால்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். எத்தனையோ வளர்ந்த நாடுகள் எல்லா விதமான வசதியும் இருக்கிறது, சொகுசான கார் இருக்கிறது, சொகுசான வீடு இருக்கிறது, ஒட்டுமொத்த நாடே சொகுசானது. ஆனால் அந்த மக்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த மக்களால் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அந்த மக்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். நாளை என்ன நடக்குமோ, நாளை யார் நம்ம என்ன செய்வார்களோ என்ற ஆபத்திலே இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு மன உளைச்சலாக பல நேரங்களிலே மாறிவிடுகிறது. அப்ப இந்த மாதிரியான கொள்கை ஏன் கெடுகிறது? இப்ப நம்ம ஏன் இந்த கொள்கை மனிதனுக்கு கெடுகிறது, ஏன் மனிதன் கொள்கை அடிப்படையில் வழிகெடுகிறான் என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டோமே ஆனால் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வழியாக இருக்கும். இப்ப பல மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சரியான கொள்கை எதுவென்றே அவர்கள் தெரியாமல் இருப்பார்கள். முதல் அறியாமை, ஜஹில். ஏன் ஒரு மனிதன் கொள்கையில கெட்டு போறான்? எதை பார்த்தாலும் வணங்குறான், யாரை பார்த்தாலும் கும்பிடுறான், யார் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறான். ஏன்? அவனுக்கு அல் ஜஹில், அவனிடத்திலே முறையான சரியான கொள்கையை பற்றிய ஞானம் இல்லை, அதை அவன் கற்றுக்கொள்ளவில்லை, அதை தேடி அவன் பயணிக்கவில்லை, அதற்காக அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இப்படியே ஒரு தலைமுறை மாறி அடுத்த தலைமுறை உருவாகும் போது அவர்களுக்கு கொள்கை என்றால், ஈமான் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடுகிறது. அல்லாஹ் என்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு நாம் என்ன கடமைகளை செய்ய வேண்டும், எது அவனுக்கு பிடிக்கும், எது அவனுக்கு பிடிக்காது என்ற எந்த விவரமும் தெரியாமல் போகின்ற காரணத்தால் அடுத்து அவன் கொள்கையிலே சீர்கெட்டு போகிறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள். இன்னமா தன்குது உரல் இஸ்லாமி உர்வதன் உர்வதன் இதா நஷஅ ஃபில் இஸ்லாம் மன் லா யஅரிஃபுல் ஜாஹிலிய்யத. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இஸ்லாம் என்ற இந்த கோட்டை இருக்கிறதே, இது ஒரேடியா உடைஞ்சிராது. இது உடையும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமா உடையும், ஒரு செங்கல்லா உடையும், ஒன்னு ஒன்னா பிரியும். இந்த இஸ்லாம் என்ற இந்த மொத்தமான இந்த கயிறு இருக்குதே, பிரியும் என்றால் ஒரு நூறா இதுல பிரிஞ்சு போகும். எப்படி பிரியும்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பின்னால் வரக்கூடிய மக்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே, மடமை காலத்திலே மக்கள் என்ன ஷிர்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள், என்னென்ன கொள்கை ரீதியான தவறுகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ளாத காரணத்தால், தெரியாத காரணத்தால் அந்த தவறுகளில் இவர்களும் செல்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. புரியுதா? அதாவது எந்தெந்த ஷிர்கான தவறான கொள்கைகள் முந்தைய உம்மத்தில் இருந்தது என்பதை படிக்காத தெரியாத மக்கள் பின்னால் வர வர அவர்கள் அந்த தவறான கொள்கையின் பக்கம் திரும்ப செல்வார்கள். ஷைத்தானுடைய தூண்டுதல், அறியாமை, இப்படி பல காரணங்களால் திரும்ப அந்த தவறான கொள்கைக்கு செல்வார்கள். அப்ப முதலாவது கொள்கையை பற்றிய இல்மு, ஞானம் இல்லாமல் இருப்பது, ஜஹல், அறியாமை. இது தவறான கொள்கைக்கு, கொள்கையிலே வழிகெடுவதற்கு மிகப்பெரிய காரணமாக ஆகிடும். இப்ப நீங்களே யோசிச்சு பார்க்கலாம், பலரிடத்துல கொள்கையில சீர்கேடு இருக்கிறது, அவர்களை எத்தனை முறை கல்வி சபைக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஜஹல், அறியாதவர்கள். அப்ப அவர்களுடைய அறியாமை நாளுக்கு நாள் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடத்திலும் வழிகெடுவார்கள். அவர்கள் எதை கற்பனை செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு மார்க்கமாக தெரியும். சரி, இரண்டாவது காரணம் கொள்கையிலே சீர்கேடு ஏற்படுவதற்கு தன்னுடைய முன்னோர்கள், மூதாதைகள், அவர்கள் செய்ததை இவர் பார்த்திருப்பார். இது ஏன் செஞ்சாரு, நம்ம அத்தா எதுக்கு செஞ்சாரு, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் செஞ்சாரு,
இதெல்லாம் எதையுமே கேட்டுக்கொள்வது கிடையாது. நம்ம குறிப்பா மார்க்க விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப மார்க்க விஷயங்களில் மூதாதைகள் எதை செய்தார்களோ அதை அப்படியே சரிகண்டு அதை அப்படியே ஏற்று அது குறித்த எந்த விதமான ஆதாரத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அது சரியா தவறா என்பதையும் புரிந்து கொள்ளாமல் அப்படியே அவர்களை பின்பற்றுவது. சரியா? நான் சொல்ல சொல்ல நீங்க சிந்திக்கணும். நம்ம என்ன காரணங்கள் சொல்லப்படுதோ அது நம்முடைய சமுதாயத்தில் இன்று இருக்கக்கூடிய சீர்கேடுகளுக்கு காரணமா இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மக்களை பற்றி சொல்லும் பொழுது சூரா அல் பக்ராவுடைய 170வது வசனத்திலே வஇதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், நபியே அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுங்கள், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதைகளை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். சரியா? இப்ப அடுத்து அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ரப்புல் ஆலமீனுடைய கேள்வியை பாருங்கள். சரி, மூதாதைகளை பின்பற்றுகிறீர்களே, அவலவ் கான ஆபாஉஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன், அந்த மூதாதைகளுக்கு அக்கல் அறிவே இல்லை என்றாலுமா, வலா யஹ்ததூன் அவர்களுக்கு ஹிதாயத்து நேர்வழியே இல்லை என்றாலுமா அவர்கள் பின்னால் நீங்கள் செல்வீர்கள். அப்ப மூதாதைகளுக்கு பின்னாடி போறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அதை எப்போது குற்றம் பிடிக்கிறான்? அந்த மூதாதைகளுக்கு இல்மு இல்லாமல் ஹிதாயத்து இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மூதாதைகள் பின்னால் நீங்கள் செல்லாதீர்கள். புரியுதுங்களா? அப்ப மூதாதைகள் சொல்வதை இல்மு இல்லாமல் ஹிதாயத்து இல்லாமல் அப்படியே பின்பற்றுவது ஒரு மனிதனை வழிகேட்டிலே, கொள்கையில் வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன? கண்மூடித்தனமான பின்பற்றுதல். யார் எதை கூறினாலும் அப்படியே நம்பி விடுவது. இவர் பெரிய ஷேக், அவர் சொல்றது அப்படியே கேட்டுவாங்க. இவர் பெரிய ஆலிம், அவர் சொல்றது அப்படியே கேட்ட வேண்டும். இவர் பெரிய, இவர் பெரிய, அவர் பெரிய, இவர் பெரிய, இப்படி மனிதன் மார்க்கத்தை யார் சொன்னாலும் ஆதாரம் கேட்காமல் அப்படியே நம்பி விடுவது. இப்ப பெரிய ஆலிம் என்றால் என்ன? பெரிய தாடி வச்சு, பெரிய தொப்பி போட்டு, பெரிய ஜுப்பா போட்டு, இதெல்லாம் மக்களுக்கு இந்த ஆதாரம். எது? இதெல்லாம் மக்களுக்கு ஆதாரம். அல்லது ஆலிம்னு பேர்ல யார் சொன்னாலும் சரி, இமாமுங்கிற பேர்ல யார் சொன்னாலும் சரி, உஸ்தாதுங்கிற பேர்ல யார் சொன்னாலும் சரி, அல்லது தீனுங்கிற பேர்ல யார் எதை சொன்னாலும் சரி. இப்பெல்லாம் போயிருச்சு. இப்ப எப்படி தீனுங்கிற பேர்ல முத்தவள்ளி சொல்றதெல்லாம் இன்று மார்க்கமா போச்சு. மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய முத்தவள்ளி சொல்றதெல்லாம் இன்று மார்க்கமாக ஆகிவிட்டது. மார்க்க அறிஞர்களும் முத்தவள்ளி சொல்றதா மார்க்கம்னு சொல்லணும். இல்லாட்டி இமாமுக்கு இமாமத்து வேலை கிடைக்காது. எப்படி சொல்லுவாரு? அப்படிதான் முதல் போய் சேர்ந்த 1 வருஷம் 2 வருஷம் இமாம் சாப் கரெக்டா இருப்பாரு. இல்ல முத்தவள்ளி சாப் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இமாம் சாப் அதெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரியாது, அதெல்லாம் போக போதான் உங்களுக்கு புரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரை தட்டி தட்டி வைப்பாரு. அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்ச உடனே இமாம் சாபே மசாயில் கேட்கறதுக்கு முத்தவள்ளிட்டு தான் போவார். என்ன இமாம் சாப் தராவி வருது, இடையில இடையில என்ன ஓதுறது, எப்படி தொழுகை ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறது, பெருநா தொழுகை எப்படி வைக்கிறது, இமாம் சாப் யார்கிட்ட மசாயில் கேட்கணும்? யார்கிட்ட? முத்தவள்ளிட்ட தான் இமாம் சாபே மசாயில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பள்ளியில எப்படி தொழுகை நடத்தணும், இந்த பள்ளியில குத்துபா எப்படி ஓதணுங்கிறத இப்ப முத்தவள்ளி தான் சொல்லி தரணும். இப்ப இந்த மாதிரி அத்தக்லீதுல் அமா, யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவது. இது மூன்றாவது முக்கியமான காரணம். நான்காவது காரணம் என்ன? அல் குலுவு ஃபில் அவுலியா வஸ்ஸாலிஹீன் வ ரஃபுஹும் ஃபௌக மன்சிலத்திஹிம். இப்போ ஒரு நல்லவர், நம்ம பார்க்கறதுக்கு ஒரு மதிக்கத்தக்க ஒரு நல்ல மனிதராக தோற்றம் அளிக்கிறார், நம்மள ஒரு கல்விமானாக இருக்கிறார், அல்லது நம்மள ஒழுக்கம் சிறந்த ஒரு நல்ல மனிதராக நம்முடைய பார்வைக்கு தென்படுகிறார். உடனே அவர் மேல ஒரு முகப்பத்து வந்த உடனே அவரை மதிக்கணும்னு நினைச்சு கடைசியில அறியாமையினால் எந்த அளவு மதிக்க வேண்டுமோ அதை தாண்டி அதிலிருந்து வெளியேறி அவருடைய தகுதியை விட தகுதிக்கு மேலாக அவரை மதித்து விடுவது, கண்ணியப்படுத்தி விடுவது. இப்ப பெரும்பாலும் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா முந்தைய சமுதாயத்திலையும் சரி, இப்ப இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லையும் சரி,
நமது அதாவது முன் சென்ற அந்த சாலிஹீன் நல்லவர்களை கண்ணியப்படுத்துவதிலே மக்கள் வரம்பு மீறும் பொழுது எல்லை கடந்த போது அவர்கள் ஷிர்கிலே விழுந்தார்கள். இப்ப சூரா நூஹுடைய 23வது வசனத்திலே சூரா நூஹுடைய 23வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் وقالوا لا تذرن آلهتكم ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. நிறைய சிலைகளுடைய பெயர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அந்த மக்கள் தங்களுக்குள்ளார பேசும்போது நம்ம வணங்குற எந்த கடவுளையும் விட்டுவிட வேண்டாம். வத்து என்ற கடவுள், சுவா என்ற கடவுள், யகூஸ் என்ற கடவுள், யஊக் என்ற கடவுள், நஸ்ர் என்ற கடவுள், இது யாரையும் நம்ம விட்டுறக்கூடாது, எல்லாரையும் நம்ம வணங்கிக்கிட்டே இருக்கணும் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இப்ப இந்த சொல்லப்பட்ட வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் இவர்கள்லாம் யார் என்றால் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த நல்ல மக்கள், இபாதத்து செய்த நல்ல மக்கள். அந்த மக்கள் இறந்து போன உடனே அவங்க மேல முகப்பத்து வச்சிருக்கிறோங்கிற பேர்ல முதல்ல அவங்கள போட்டோவாக்குனாங்க, இரண்டாவது அவர்களை சிலைகளாக ஆக்கினார்கள், மூன்றாவதாக அந்த சிலைகளுக்கு முன்னாடி நின்று கொண்டு அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பித்தார்கள். அந்த சிலைகளை நினைத்து இறந்து போன அந்த நல்லவர்களை நினைச்சு ரொம்ப மனசு உருகுனாங்க. நான்காவதாக இவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். ஐந்தாவதாக நேரடியா இவர்கள்ட்டயே கேட்க ஆரம்பித்தார்கள். இவர்கள்ட்ட கேட்டாலே போதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான் என்று. இப்ப இப்படித்தான் என்பது ஆரம்ப காலத்திலே தோன்றியது. நல்லவர்களை சார்ந்தவர் அதாவது உயர்ந்தவர்களை மதிக்கின்ற விஷயத்திலே அளவு கடந்த போது இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் கபர் வணங்கக்கூடிய மக்கள் பல நாடுகள் இருக்கிறாங்க. இவர்களுடைய அந்த அடிப்படையும் இதுதான். அவுலியாவை மதிக்கிறோம், அவுலியாவை யார் மதிக்க வேணாம்னு சொன்னா அவுலியாவை வணங்காதீர்கள். மதிப்பு என்பது அளவு கடந்து அவர்களை வணங்குவதிலே கொண்டு போய் அவர்களை சேர்த்து விட்டது. ஐந்தாவது ஒரு முக்கியமான காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வல்லமைகளை பற்றி, அல்லாஹ்வுடைய அந்த வேத வசனங்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பது, அலட்சியம் செய்வது. கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சா கூட ஒரு மனுஷன் அல்லாஹ் கொடுத்த ஒரு அக்கல் என்ற அந்த சுய புத்தியை கொண்டு நம்ம இந்த மாதிரி வழிபாடுகளை போய் கல்லுக்கு செய்யறோமே, கபருக்கு செய்யறோமே, அல்லது கண்மூடித்தனமா யார் காலில் வேணாலும் உழுகிறோமே, அல்லது இந்த மாதிரி பல சடங்குகளை செய்யறோமே, இதெல்லாம் சரியா? நம்ம படைச்ச ரப்பு நமக்கு ஏதாவது வழிகாட்டி இருக்க மாட்டானா என்றெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தால் கூட கண்டிப்பாக அவன் நேர்வழி பெற்று விடுவான். அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையே இல்லாமல், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருப்பது மனிதனை வழிகேட்டிலே, கொள்கையில் வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இப்ப நீங்க குர்ஆன்ல பார்த்தீர்கள் என்று சொன்னா, அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்திக்க தூண்டுகிறான். வானத்தை சிந்திக்க மாட்டாயா, சூரியனை சிந்திக்க மாட்டாயா, பார்க்க மாட்டாயா, பூமியை சிந்திக்க மாட்டாயா, இதுல உனக்கு அத்தாட்சிகள் இல்லையா, நீ பிரயாணம் செய்யக்கூடிய கடலை நீ பார்க்க மாட்டாயா, எந்த கப்பலிலே நீ பயணம் செய்கிறாயோ அந்த கப்பலை நீ சிந்திக்க மாட்டாயா, நீ சாப்பிடக்கூடிய உணவை நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வல்லமைகளை பற்றி சிந்திப்பதற்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வை பற்றிய வல்லமையின் சிந்தனை அவனை நேர்வழியிலே கொண்டு வந்து சேர்க்கும். நேர்வழியை தேடிய அவனுடைய பயணத்திற்கு அது வழிகாட்டும். அப்ப அந்த சிந்தனையே இல்லாமல் இருப்பது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த அக்கீதால வழிகட்டு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எந்த அக்கறையும் இருக்காது. அல்லாஹ்னு பேசுங்க, கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அவுலியான்னு பேசுங்க, அப்படியே கம்முன்னு உருகுவான், குதிப்பான், அழுவான், என்னென்னமோ செஞ்சு முடிச்சிருவான். நீ பார்த்துருக்கலாம். நீங்க பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி குர்ஆன் வசனமா ஓதிக்கிட்டே இருக்க, கல்லு மாதிரி அப்படியே கேட்பான், எதுக்கோ கேட்பான், செத்து போன மாதிரி. கடைசியில் ஏதாச்சும் ஒரு அவுலியாவை பற்றி ரஹ்மானி சமதானி கமதானின்னு போட்டு நப்பர் அல்லாஹு மரகதஹு அவர்கள் சொன்னார்கள் சொல்லுங்க. அதே போல பள்ளிவாசலுக்கு வருவான், சீரட்டு பிடிச்சிட்டே வருவான், வெள்ளை சீரட்டு தூக்கி போட்டு உள்ளார போவான். அதே ஆளு கபருக்கு போவான். ஏங்கப்பா பார்க்கணுமே, அவன் பயத்தையும் அச்சத்தையும் அப்படியே நட்டிக்கு போய் தலையில ஒரு கச்சிப்பை கட்டிக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய ஒரு வல்லரசு மன்னர்கிட்ட போற மாதிரி அப்படியே கூனி குறுகி அப்படியே பயந்து போய் அப்படியே நிற்பான். அப்படியே உள்ளச்சத்தோட கூனி குறுகி பயந்து அப்படியே அங்க துவா கேட்கறது பாருங்களேன், அழுவான், அப்படியே கதறுவான், கஞ்சுவான்.
அதே ஆள் பள்ளிவாசல என்னைக்காவது துவா கேட்டானா பாருங்களேன், இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னமோ நீ கொடுத்தா கூட கொடுக்காடி, நீ கொடுக்காட்டி எனக்கு வேற ஆள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நீங்க அந்த வழிபாடு செய்யறவங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்குள் அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த நிலையையும் அங்க போகும் பொழுது, இப்ப இதுக்காண்டி நம்ம பார்த்துட்டு வந்து சொல்றவங்கள அங்க போய் அங்க நடக்கிறதெல்லாம் பிடிச்சி கேமரா பிடிச்சிட்டு போட்டோ பிடிச்சிட்டு அங்க அந்த மாதிரி, அதாவது கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறான். இதே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டான் போல இருக்கு. ரெண்டாவை கட்டி பிடிச்சிக்கிறான், கபரை கட்டி பிடிச்சிக்கிறான், தூணை கட்டி பிடி அழுகிறான், அவ்வளவு அழுகிறான். இந்த அழுகையிலிருந்து கொஞ்சத்தை ஒரு 2 ரக்காத்து தொழுது வீட்டில் அழுகிறதால பொத்துக்கிட்டு அல்லாஹ் கொடுத்துருப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப எதுக்காக வேண்டி சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சிந்திக்காமல் இருப்பது. இப்ப அல்லாஹ் என்றால் யார் என்று இந்த சிந்திக்காத மனிதன் எப்படி அவன் நேர்வழியை அடைய முடியும்? சரி, அடுத்து பாருங்க. 6வது ஒரு முக்கியமான காரணம், இந்த காரணத்தை இன்று நம்மில் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது என்ன? வீடுகளில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமை. இப்ப இந்த ஈமான் சரியாக பாதுகாக்கப்பட்டு சரியான அகீதா போய் சேர வேண்டும். நமது அடுத்த தலைமுறை வழிகேடான கொள்கைகளை விழுந்துவிடக் கூடாது என்றால் அதனுடைய வழியில் அதனுடைய முக்கியமான வழி என்ன? பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கவனித்து அவர்களுக்கு போதனை செய்ய வேண்டும். சரியா? அது இல்லாமல் இருப்பது. இன்றைக்கு எந்த குடும்பத்தில் இல்ல மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை தெரிந்த குடும்பங்களை தவிர பெரும்பாலான குடும்பங்களில் கணவன் மனைவி பெற்றோர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் போதிப்பது என்ற முறையே இல்லை. அவர் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, அங்க படிப்பார். ஸ்கூல்ல என்ன படிக்கிறாரு? அடுத்து வரும். பெரும்பாலும் அடுத்த 7வது காரணம் என்ன? எந்த கல்விச்சாலைகளிலும் அதாவது இறைவனை பற்றிய ஈமானை பற்றிய இல்முகள் போதிக்கப்படுவதில்லை. பெரும்பாலான இடங்கள்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்படி வீட்டிலையும் போதனை இல்லை, வெளியிலையும் போதனை இல்லை. அந்த மனிதன் எதற்கு ஆளாகுவான்? அறியாமைக்கு ஆளாகுவான். நேர்வழி என்றால் அவனுக்கு என்னவென்று தெரியாது. இப்ப நீங்க நபிமார்களை எடுத்துக்கொண்டால், அந்த நபிமார்கள் வாழும் போதும் தங்களது பிள்ளைகளுக்கு ஈமானை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். மரணிக்கும் போதும் தங்களது பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொருவரிடத்திலும் பையத்து வாங்கினார்கள். நான் மூத்தா போனதுக்கு பிறகு நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்கி கொண்டிருப்பாயான்னு சொல்லி. எப்படி? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். யா பனிய மா தஅபுதூன மின் பஅதி. யாக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர் கேட்டார், எனக்கு பின்னால் யாரை நீங்கள் வணங்குவீர்கள் என்று. நாம் உங்களது கடவுள், உங்களது மூதாதைகளுடைய கடவுள், ஒரே கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள். அதே போல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உபதேசம், மகனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் போதே முதல் உபதேசமே மகனே ஷிர்க் செஞ்சிடாதேன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. எப்போது செய்தாலும் இதைத்தான் செய்வார்கள். ஆனா இன்றைக்கு நாம பார்க்கிறோம், முஸ்லிமான தாய் தந்தை தங்களது பெற்றோருக்கு ஈமானை கொள்கையை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா படி, நல்லா விளையாடு, கரெக்டா ஸ்கூலுக்கு போ, முடிஞ்சு போச்சு. அறிவுரையினுடைய மொத்த சுருக்கம் இதான். அப்ப எங்கிருந்து அந்த பிள்ளைக்கு விழிப்புணர்வு வரும், ஈமானை பற்றிய அந்த உணர்வு வரும்? அப்ப 6வது காரணம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெற்றோர் அதிலே கவனக்குறைவாக இருப்பது. 7வது காரணம் படித்துக் கொடுக்கின்ற அந்த கல்வி சாலைகளிலும் ஈமானிய இஸ்லாமிய அந்த கொள்கை சார்ந்த கல்வியில் இல்லாமல் இருப்பது. அப்ப அதனாலதான் பார்க்கிறோம், பெரும்பாலும் வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட நடத்தப்படுகின்ற கல்வி சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடியவர்கள் ஏதோ சமுதாயத்திலேயோ அல்லது அவர்களது குடும்பத்திலிருந்தோ ஒரு சில ஒழுக்கம் இறையச்சத்தின் கொஞ்சம் ஏதோ அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தாலே தவிர, அப்படி இல்லை என்றால் பெரும்பாலான சூழ்நிலைகள் அவர்கள்தான் மிகப்பெரிய குற்றங்களுக்கு காரணமாக அமைகிறார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், நிறைய நாடுகள்லையும் சரி, சில நாடுகள்லையும் சரி, லஞ்சம், ஊழல், அதே போல கிரிமினல் குற்றங்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கிறார்கள்? படித்தவர்கள். என்ன படிப்பு படித்தவர்கள்?
பெரிய பட்டப்படிப்பு படித்திருக்கிறார்கள், ஆனால் ரப்பை பற்றி படிக்கவில்லை, ஈமானை பற்றி படிக்கவில்லை. அவர்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனை என்ற ஒரு சட்டம் அங்கே இல்லை என்றால் அவர்கள் குற்றம் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இந்த கொள்கை சார்ந்த வழிகேடுகளில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான காரணங்களை அறிந்து அந்த காரணங்களை வாழ்க்கையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அந்த ஒரு வழிகேட்டிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுல முதலாவது என்ன? அல்லாஹுடைய வேதத்தையும் நபியின் சுன்னாவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அதன் பக்கம் நாம் திரும்ப வேண்டும், அதை கற்றுக்கொண்டு அதை நாம் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். அப்ப நமது கண்ணியத்திற்குரிய அந்த ஸலஃபு ஸாலிஹூன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தங்களது கொள்கை விஷயங்களை குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லன் யுஸ்லிஹ ஆகிர ஹாதிஹில் உம்மத்தி இல்லா மா அஸ்லஹ அவ்வலஹா. இந்த உம்மத்துடைய கடைசி இந்த உம்மத்தில் கடைசி வரக்கூடியவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் எது சீர்திருத்தம் செய்ய முடியும் என்று சொன்னால், எது இந்த உம்மத்தின் முதல் தலைமுறையினரை சீர்திருத்தியதோ அதுதான் இந்த உம்மத்தின் கடைசி தலைமுறையையும் சீர்திருத்த முடியும். இப்ப சஹாபாக்கள் எதன் மூலமாக சஹாபாக்களாக மாறினார்கள்? குர்ஆன் சுன்னாவின் மூலமாக. அப்ப அதே போன்று அவர்களை போன்று ஈமானிலே, அஹ்லாக்கிலே, குணத்திலே, அந்த ஒழுக்கத்திலே, அந்த வீரத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அதே குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கும் வழிகாட்ட வேண்டுமே தவிர நமக்கு மேற்கத்தியோ அல்லது ஐரோப்பிய அல்லது வேறு விதமான நாகரிகங்களோ வேறு விதமான கல்வியோ அல்லது வேறு விதமான வளர்ச்சியோ நமக்கு வழிகாட்டாது. அப்ப குர்ஆன் சுன்னா ஒன்றுதான் நமக்கு அடிப்படை, அதன் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, சரியான கொள்கை அஸ்ஸலஃபு ஸாலிஹூன் என்ற அந்த சிறப்பிற்குரிய முன்னோர்களுடைய கொள்கை எது என்பதை தெரிந்து கற்றுக்கொண்டு அதை நமது குடும்பத்திலும் சரி, நாம் படிக்கின்ற அல்லது படித்து கொடுக்கின்ற அல்லது நாம் நிறுவி இருக்கின்ற கல்வி கூடங்களிலும் கல்வி சாலைகளிலும் அவற்றை பாடத்திட்டமாக கொண்டு வந்து அவற்றை சரியாக படிப்பதற்கும் படித்து கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்ப நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இங்க வந்து மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒரு 20 பேர் 10 பேர் சேர்ந்தாலே உங்க ஊர்ல ஒரு நல்ல இஸ்லாமிக் ஸ்கூல்ல திறந்துடலாம். ஆனா பலருக்கு ஊர்ல பங்களா கட்டுறதை பத்தி தான் கவலை இருக்குதே தவிர நம்ம ஊர்ல உள்ள முஸ்லிம் தலைமுறை எல்லாம் காஃபிர்கிட்ட போய்கிட்டு ஒன்னு கிருஷ்ணா மாறிக்கிட்டு இருக்கிறான் அல்லது ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் நீங்க எல்லாம் கவலைப்படணும். உங்களுடைய கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் உறவினர்கள் இருப்பாங்க. இந்த சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, இந்த சமச்சீர் கல்வி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். அதாவது கிறிஸ்துவர்கள் எப்படி கல்வியின் மூலமாக மனதளவுல கண்டிப்பா எல்லாரையும் கிறிஸ்துவராக ஆக்கிடுவோம், எப்படியாவது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனுஷனையும் சர்ச்சுக்குள்ளார கொண்டு வந்துருவோம், பைபிளுடைய 4 வரியையாவது வாழ்க்கையில் அவனை படிக்க வச்சிருவோம், ஒரு தடவையாவது அவனை குராசு போட வச்சிருவோம்னு சொல்லி துடிச்சு கல்விச்சாலைகளின் மூலமாக உடைப்பு செய்தார்களோ அது போன்றுதான் இந்துத்துவத்தை மட்டும் அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்க துறையிலே இருப்பவர்கள் மக்களை இந்துவாக்க வேண்டும், குறைஞ்சபட்சம் படிப்பிலையாவது இந்துவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இது சமச்சீர் கல்வி. இதுல இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டங்களை எல்லாமே இந்து கடவுள்களை பற்றியும் சிலைகளை பற்றியும் படித்து கொடுத்து அவற்றின் மீது மக்களுக்கு ஒரு மரியாதையை ஒரு மகத்துவத்தை வர வைக்கிற அடிப்படையில தான் அந்த பாடத்திட்டங்களை அமைக்கப்பட்டிருக்கும். அது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் அதுதான் இருக்கும். அப்ப அதை படிச்சுட்டு வர்றவனுக்கு எதன் மேல நம்பிக்கை இருக்கும், எதன் மேல பயம் இருக்கும், எதன் மேல அவனுக்கு மரியாதை இருக்கும் யோசிச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதனால இது வந்து ரொம்ப சீரியஸான ஒன்று. இது நாம் இந்த சரியான கல்வியை படித்து கொடுப்பதற்குண்டான கல்வி சாலைகளை உருவாக்கவில்லை என்றால் நமது அடுத்த தலைமுறை பயங்கரமான ஒரு பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி விடுவார்கள். அப்ப வாழ்க்கையில பொருளாதாரம் தேவை, இந்த பொருளாதாரத்தை சார்ந்த தொழில்நுட்ப கல்விகள் நமக்கு தேவை என்றால் அந்த கல்வியை படித்து கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் மார்க்க கல்வி நமது பிள்ளைகள் படிப்பதற்குண்டான ஏற்பாட்டை கண்டிப்பாக முஸ்லிம்கள் பொது நிறுவனங்களிலும் கொண்டு வர வேண்டும்.
மாற்றார்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களிலும் எங்கள் முஸ்லிம் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் எங்கள் இஸ்லாமை போதிக்க வேண்டும் என்பதற்குண்டான அடிப்படை கோரிக்கையை எடுத்து செல்ல வேண்டும். அத்தோடு மட்டுமல்லாமல் நாம் தன்னிறைவாக ஆகுவதற்கு நாமே அது போன்ற கல்விச்சாலைகளை உருவாக்கி நல்ல கல்வியை எல்லோருக்கும் போதிப்பது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையில நிறைய அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரியான கல்வி கூடங்கள் உருவாகி அதுல படிக்கிறதுக்கு நான் முஸ்லிம் பசங்களை இப்ப போட்டி போடுறாங்க. அதை சுத்தி உள்ள வீட்டுக்காரங்க எங்க பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுங்க, ஒரு பையன் சேர்ந்துட்டு அவனை பார்த்துட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க உங்க ஸ்கூல்ல எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி எங்க முஸ்லிம் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் முஸ்லிம் பிள்ளைங்க என்ன புதுசு புதுசா இந்த பையன் செய்யறான், இவ்வளவு ஒழுக்கமா இருக்கானே, எது செஞ்சாலும் ஒரு முறையா செய்யறானே, சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு தர்த்தீப், இந்த மாதிரியான ஒரு முயற்சி நமக்கு வேண்டும். அடுத்த சகோதரர்களே, சிறப்பிற்குரிய நம்முடைய சலஃபுகள் எழுதிய நூல்கள் அவற்றை நாம் படிக்க வேண்டும், அவற்றை நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். அதே போல அஹ்லுல் பிதா கொள்கையிலே வழிகட்டவர்களுடைய நூல்களை விட்டு அவர்கள் பேசிய பேச்சுகளை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். ஏன் ஒரு பக்கம் நல்ல விஷயங்களை கேட்கிறீங்க, இன்னொரு பக்கம் அந்த பிதஅத்துகள் சார்ந்தவர்கள், அதாவது அந்த பிதஅத்துகளை ஆதரித்து எழுதியவர்கள், அந்த பிதஅத்துகளை ஆதரித்து எழுதியவர்கள், அதை சரிகண்டு எழுதியவர்களுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது சில ஆரம்ப மக்கள் குழம்பி விடலாம், பிரச்சனைகளுக்கு ஆளாகி விடலாம். அதனால அந்த மாதிரி புத்தகங்களை படிப்பதிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும். அதே போல நல்ல மார்க்க அழைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் நல்ல மார்க்க கல்வியை, கொள்கையை கற்றுக்கொண்டு அந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருப்பது. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த தெரிந்த விஷயத்தை பிறருக்கு எடுத்து பிரச்சாரம் செய்பவராக இருக்க வேண்டும், மக்களை அதன் பக்கம் அழைப்பவராக இருக்க வேண்டும். அத்தோடு நம்மிலே இந்த அழைப்பு பணிக்காக நாம் நம்மில் நல்ல அறிஞர்களை உருவாக்குவதற்கு, நல்ல அதாவது தலைமுறையினரை ஒரு அழைப்பாளர்களாக உருவாக்குவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பத்திலிருந்து, அது உங்களுடைய தனிப்பட்ட குடும்பமோ அல்லது உங்களுடைய மொத்த ஃபேமிலியோ, என்னுடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தீனை கற்று அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பாளரை, ஒரு ஆலிமை நான் உருவாக்குவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நாம் அதாவது முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும். இப்ப வரக்கூடிய காலங்களில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆலிம்களுடைய பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது, அழைப்பாளர்களுடைய பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதுவும் குறிப்பா இந்த மாதிரி அதாவது நான் முஸ்லிம் கண்ட்ரிகள், முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடுகளில் வாழக்கூடியவங்களுக்கு இது இப்போது பெரிய சவாலாக இருக்கிறது. இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்காது. உங்களுக்கு அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா கல்வி புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. வெறும் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து உலக ஆதாயத்தை வைத்து மட்டும் அடிப்படையாக கல்வி கற்பவர்களின் நோக்கம் திரும்புகின்ற காரணத்தினால மார்க்க கல்வி புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்ப அதுக்கு நம்ம முயற்சி செஞ்சு அந்த அப்படிப்பட்ட அழைப்பாளர்களை நம்ம போய் வாடகைக்கு எடுத்துட்டு வர முடியாது. நம்முடைய குடும்பத்திலிருந்து உருவாக்கி நம்ம நியத்து வைக்கணும். நம்முடைய பிள்ளை, நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தீனை போதிக்கக்கூடியவராக, மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இப்படி சில முயற்சிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்று சொன்னால் நாம் இந்த கொள்கையில் வழிகேடுகள் ஏற்படுவதிலிருந்தும் சமுதாயம் வழி தவறுவதிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்ல தௌஃபீக் தருவானாக.